கோவை தனியார் பேருந்தில் இளம்பெண் ஒருவர் கியர் பாக்ஸ் மீது அமர்ந்து டிரைவருடன் பேசிக் கொண்டு வந்த காட்சிகள் வைரலாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வெங்கடேஸ்வரி என்ற தனியார் பேருந்து டவுன் ஹால் பகுதியில் இருந்து பயணிகளுடன் சிவானந்தா காலனி வழியே வந்து கொண்டிருந்தது. அப்போது இன்ஜின் அருகே அமர்ந்து கொண்ட ஒரு இளம்பெண் ஓட்டுநரின் கவனத்தை சிதறடிக்கும் வகையில் போல பேசிக் கொண்டே வந்துள்ளார். இந்த பொறுப்பற்ற செயலால் பலரது உயிர் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அரசு புறம்போக்கு மற்றும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தரகம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி முகாம் கோட்ட அலுவலர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருக்கடையூரில் அரசு புறம்போக்கு மற்றும் நீர்நிலை நிலங்களில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி கிராம மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள விவசாயிகள் விவசாய அடையாள அட்டை எண் பெற வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 7000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ள நிலையில் இதுவரை 4800 பேர் மட்டுமே விவசாய அடையாள அட்டை பெற்றுள்ளனர். இந்நிலையில் மீதமுள்ள 2200 விவசாயிகளும் நிலமில்லாத விவசாயிகளும் விரைவில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என தோட்டக்கலை துணை இயக்குநர் சந்திரகவிதா தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் இ-சேவை மையத்தில் ஆதார் அட்டை மற்றும் நிலத்தின் சிட்டாவை வைத்து பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரேயன் பூங்காவில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் தமிழர்களின் வீர விளையாட்டான மல்லர் கம்பம் நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழர்களின் பண்டைய காலத்தில் போர்க்கால வீர விளையாட்டான மல்லர் கம்ப விளையாட்டு நடத்தி காட்டப்பட்டது. அதன்படி பருமனான மரத்தை நட்டு அதில் வீரர்கள் ஏறி பலவித ஆசனங்கள் செய்து தங்களது திறமையை வெளிப்படுத்தியது அனைவரின் பாராட்டை பெற்றது. மாணவர்கள் இந்த மல்லக்கம்பத்தின் வாயிலாக உறுதியாகவும் அருமையாகவும் இந்த மண்ணுக்கான திருச்சி மாவட்டம் துறையூரில் தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் முசிறி சார் ஆட்சியர் சுஸ்ரீ சுவாங்கி குந்தியா தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுரேஷ் பாபு முன்னிலையில் 19 பள்ளிகளுக்கு சொந்தமான 85 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது வாகனங்களில் முதலுதவி பெட்டகம், தீயணைப்பு கருவி, அவசர வெளியேறும் கதவு, கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் முறையாக செயல்படுகிறதா என பரிசோதிக்கப்பட்டு தர சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டது.